வணக்கம் தோழர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சீரீஸ் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் வந்து என்னன்னா கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்களே பார்த்தீங்களான்னு 100ல இருந்து ஒரு 110 கான்செப்டுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம்ல கேட்குற கான்செப்ட்டுங்கிறது இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டை வந்து என்னன்னா நம்ம எடுத்துட்டு வந்து அதுல உள்ள ஒரு கான்செப்டையும் நம்ம எப்படி தெளிவா நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுலதான் ரொம்ப முக்கியமான ஒரு 108 கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வந்து இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்து முடிச்சப்பட்டே உங்களுக்கு புரியும் இந்த சீரீஸ் கான்செப்ட் எவ்வளவு முக்கியமானது, எல்லா எக்ஸாமுக்கும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது. ஓகேங்களா? எந்த லேட்டும் பண்ணாம நம்ம இன்னைக்கு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் என்னன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுங்க. ஓகேங்களா? நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கிறனா எப்படின்னா அடுத்தடுத்த சதவீதம் வந்துகிட்டே இருக்கும். 10% அதிகரிக்குது, 20% கம்மியாகுது, இந்த மாதிரி உங்களுக்கு சதவீதங்கள் வரும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அது 2 டேம் இருக்கும், அதுக்கடுத்து 3 டேம் இருக்கும், அதுக்கடுத்து 4 டேம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டேம்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவும் இருக்குது, ஷார்ட் கட்ஸும் இருக்குது. அதை நீங்க தெளிவா பார்ப்பீங்க. ஓகேங்களா? நீங்க கண்ணை சிமிட்டுறக்குள்ள ஒரு கணக்கையும் போடுவீங்க. அந்த மாதிரி உள்ள ஷார்ட் கட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதையும் நீங்க இப்ப பார்க்க தான் போறீங்க. இந்த கான்செப்ட்ங்கிறது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. எல்லாமே நீங்க ஒரு சாப்டர் வைஸா படிச்சு வந்திருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம கான்செப்ட் வைஸா படிக்கிறோம். பாருங்க, இந்த கான்செப்ட் வந்து பெர்சன்டேஜ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல யூஸ் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்ல யூஸ் பண்ணுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம், மென்சுரேஷன்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மென்சுரேஷன்ல வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2025ல 2026ல எஸ்எஸ்சியில கேட்ட கொஸ்டின்ல இந்த கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு மென்சுரேஷன்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா கான்செப்ட்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்களே பார்ப்பீங்க தெளிவா. அப்போதைக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும். இந்த சீரீஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம இன்னைக்கு 2 டேர்ம்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? 2 டேர்ம்ஸ் நம்ம எப்படி போடுவோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா இந்த ஃபார்முலா நம்ம தெரியுங்க. என்ன ஃபார்முலா? +or-x +or-y +or-xy/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இந்த ஃபார்முலா நம்ம போட முடியுமா? போட முடியும் கண்டிப்பா. எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போட்டு நம்ம ப்ரொசீஜரா நம்ம என்ன கான்செப்ட்ங்கிறத தெளிவா தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம எப்படி கண் சிமிட்டுறக்குள்ள நம்ம எவ்வளவு ஸ்பீடா போட முடியுங்கிறது நம்ம ஷார்ட்கட்டையும் பார்ப்போம். ஓகேங்களா? The price of the product increasing by 10% in the first year, 20% in second year. What is the overall percentage increasing in the price of the product over in the 2 years? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து என்னன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது வருஷம் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது ஓவரால் பெர்சன்டேஜ் 2 வருஷத்துல என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? தமிழ்ல அதே தான். ஒரு பொருள் விலை முதல் ஆண்டுகளில் 10% மற்றும் 2ஆம் ஆண்டுகளில் 20% அதிகரிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து 2 ஆண்டுகளில் அந்த பொருள் விலையின் மொத்த சதவீத உயர்வு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது, 10 + 20 30, 30 அப்ப 32. ஆன்சருக்கு வந்து எனக்கு 32ங்கிறத நான் இவ்வளோ ஸ்பீடாவும் என்னால சொல்ல முடியும். ஆனா எப்படி நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதை நான் ஃபார்முலால சொல்றேன். அதுக்கடுத்து நீங்க கண்ணை சிமிட்டுறக்குள்ள நீங்க எவ்வளவு ஸ்பீடா போட முடியுங்கிறதை நான் தெளிவா சொல்றேன். தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? +or-x +or-y +or-xy/100 நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறங்க, ரெண்டாவது கொடுத்துருக்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கிறங்க. இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது எனக்கு என்ன தெரியுது? 10%. அது +10%. ஏன் 10% பிளஸ்? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால நான் பிளஸ் எடுத்திருக்கேன். இதே டிக்ரீஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல நான் பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்ன்னு எடுப்பேன். இதே ஒய் என்ன தெரியும் நம்மளுக்கு? +20%. ஏன்? இன்க்ரீஸ், அதனால நான் 20%. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. +10, அடுத்து +20, அடுத்து பிளஸ், இது ரெண்டு பெருக்குவீங்களா? நெக்ஸ்ட் பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு? 200 உங்களுக்கு 100ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோமா? இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு? பேலன்ஸ். இங்க 10 + 20ங்கிறது எனக்கு 30 பிளஸ் எனக்கு 2ங்கிறது இருக்குது. அப்ப இது நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 32%. 32% நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சா? வந்துருச்சு. இது எப்படி நான் ஸ்பீடா போட்டேன் அப்படிங்கறத தெளிவா ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேங்க. இந்த நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல இல்ல டிக்ரீஸ்ன்னு கொடுக்குறாங்க, இல்ல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டுமே கலந்து கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு 2 விதமா உங்களுக்கு மெத்தட் கிடைக்கும். எப்படின்னா, ஒண்ணு வந்து உங்களுக்கு சேம் நம்பர், ஒரே நம்பரா இருக்கும், 10%, 10%, 20%, 20%. இப்படி நெக்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா டிஃப்ரெண்ட் நம்பர். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தோமா, உங்களுக்கு என்ன 10%, அதுக்கடுத்து வந்து 15% எவ்வளவு பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு சேம் நம்பரா இருக்கும், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கும்.
இது ரெண்டுக்குமே நம்ம பார்க்க போற மெத்தடுங்கிறது என்னன்னா சேம் மெத்தட் தாங்க. ஓகேங்களா, எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல பார்க்க போற மெத்தட் வந்து என்னன்னா சேம் மெத்தட். எப்படி சேம் நம்பருக்கு நீங்க பாக்குறீங்களோ அதே தான் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் என்னங்கிறத பார்ப்போம். 10 20. ஓகேங்களா, இந்த 10 20 நான் சொன்ன மாதிரி நீங்க போட்டிருந்தீங்கன்னா எப்படி ஆன்சருங்க தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினுங்கிறது என்னது 10% 20%. இது என்ன பண்ணனா தெளிவா பாத்துக்கிறீங்க. ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, இது ரெண்டையும் நீங்க கூட்டணுங்க. கூட்டி நீங்க ஒரு வேல்யூ எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நீங்க பெருக்கணும். பெருக்கி ஒரு வேல்யூ எடுக்கணும். அவ்வளவுதாங்க. ஓகேங்களா, அதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 30ங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதே இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, எனக்கு 200ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, நீங்க பெருக்கிற நம்பர்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுங்க. எப்பவுமே நீங்க பெருக்கிற நம்பர்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி தான் உங்களுக்கு புள்ளி வைக்கணும். ஏன் புள்ளி வைக்கணும்னா, உங்களுக்கு பெருக்கி வர்ற ஆன்சருக்கு நம்மளுக்கு 2 இடம் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகேங்களா, இது ரெண்டையும் இப்ப நீங்க கம்பேர் பண்ணும்போது எப்படி ஆன்சர்னா தெளிவா பாத்துக்கிறேங்க. கூட்டின நம்பர் 30ங்கிறது வந்துருமா, இந்த இதுல உங்களுக்கு பெருக்கிற நம்பர் 200ங்கிறது இருக்குமா. இது என்ன பண்ணா நம்மள என்ன தெரியும், நம்ம பெருக்கிற நம்பர்ல இருந்து நம்ம 2 நம்பர் தான் எடுப்போம். மிச்ச நம்பரை நம்ம வந்து என்னன்னா விட்டுருவோம். அதை விட்டுற நம்பர் என்ன வருதுன்னா நம்ம முன்னாடி கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 30 + 2ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது, 32.00 இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன பிளஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னன்னா உங்களுக்கு கூட்டினேன் 32 வந்துச்சு. இதே உங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு மைனஸ்ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ரெண்டுமே மைனஸ்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதே தான் 30 பாயிண்ட் உங்களுக்கு 200ன்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம பெருக்கினதுல இருந்து நம்ம 2 வேல்யூ தான் எடுப்போம். மிச்சம் உள்ளது நம்ம முன்னாடி கொடுத்துருவோம். நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல எனக்கு மைனஸ், அப்ப மைனஸ்னா என்ன பண்ணுவேன், கழிப்பேன். 30ல இருந்து மைனஸை கழிச்சிங்கன்னா எனக்கு என்ன வருது, 28%. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே சேம் தான். இதே பிளஸ் மைனஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வந்தாலும் இதே தான். உங்களுக்கு பின்னாடி வரும்போது அதை ஒரு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொண்டு போவேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கு சூப்பரா இந்த கணக்கு போடுங்க. இந்த கணக்கு எங்கெங்க வந்திருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா காட்டுவேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா பிளஸ் மைனஸ்ங்கிறது என்னதுங்க. அப்ப பிளஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் சம்ம பண்ணீங்க டப்பு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி போடுங்க. இதுல நீங்க தெளிவா 1-2 விஷயத்தை நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதை நீங்க தெளிவா ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறங்க. நான் சொல்ற கணக்கு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இது ரெண்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணுவீங்க. பிளஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 2 + 3ங்கிறது எனக்கு என்னது 5. அடுத்து என்ன தெரியுது, இது ரெண்டையும் நீங்க பெருக்குவீங்க. பெருக்குனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 2 × 3 6. நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கின வேல்யூ நம்ம 2 வேற எடுப்போம். ஆனா நம்மளுக்கு 2 பேர் இல்ல, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்ப என்னன்னா நம்ம இன்னொரு ஆள் நம்மளை கிரியேட் பண்ணிக்கணும், முன்னாடி கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப இப்படி கிரியேட் பண்ணிக்கணும். அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா 5.06 தான். நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேள்வி எல்லாம் இந்த இடத்துல எப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பர் இருக்குது, அப்ப நான் இன்னொரு நம்பர் எனக்கு வேணும்னா இந்த இடத்துல நான் 0 போட்டு இப்படி எடுத்துக்க வேண்டியதானே, இப்படி 5.60 இப்படி நான் எடுக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்க 5.06ன்னு எடுத்தீங்க அப்படின்னா தெளிவா கேட்டுக்கிறங்க. இதுக்கான வேல்யூ வந்து என்ன, எனக்கு 60,000. ஓகேங்களா, ஆனா இதுக்கான வேல்யூ அதே 6ங்கிறதா என்கிட்ட இருக்கும். கரெக்ட்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் வந்து என்ன 0 நம்ம முன்னாடி போட்டோம், நம்ம பின்னாடி போட கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கணும். இதே விஷயத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு தெளிவா பாருங்க. 4 5 ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிட்டோம். கூட்டின பட் அடுத்த என்ன பண்ணுவோம், இது 2 பெருக்குவோம். பெருக்கின என்ன வருது, எனக்கு 4 5 20. நம்ம பெருக்க நம்பர் வந்து நம்ம 2 பேரை எடுப்போம். அப்ப 2 பேர் நம்மள்ட்ட இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம கூட்டிக்க வேண்டியதான். எல்லாமே வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிறதாங்க, டிக்ரீஸ் ஆகிறது எதுவுமே கிடையாது. அதனாலதான் நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், 9.20 வரும். கரெக்டா. இப்ப 1 2 இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்மள்ட்ட ஆன்சரை பாருங்க. ஓகேங்களா, ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நீங்களே ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். யோசிச்சாதான் இந்த கணக்குல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்ப பாருங்க 1 × 2. இது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கூட்டுவீங்க. அப்ப 1 + 2ங்கிறது எனக்கு என்ன தெரியும், 3ங்கிறது தெரியும். இதை நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 1 × 2 2ங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கின வேல்யூல இருந்து நம்மளுக்கு 2 டிஜிட் வேணும். அப்ப 2 டிஜிட் வேணும்னா நம்ம முன்னாடி தான் 0 போட்டாதான் நம்மளால 2ங்கிற வேல்யூ அப்படியே இருக்கும். இதே நான் பின்னாடி இந்த இடத்துல நான் 0ன்னு போட்டேன்னா எனக்கு 20,000. கரெக்டா. அப்ப நான் பின்னாடி 0 போட முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இப்படிதான் எழுத முடியும். 3 பாயிண்ட், நான் முன்னாடி தான் 0 போட முடியும். அப்ப 3.02 தான் எழுத முடியும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 8 9 இருக்கு. 8 9 நீங்க கூட்டிங்கன்னா என்ன வருது, 8 8 16 17. அப்ப 17. அடுத்து பெருக்குனீங்கன்னா என்ன வருது, 8 8 64 72. அப்ப 72. நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கிற நம்பர்ல இருந்து நம்மளுக்கு 2 டிஜிட் நம்மளுக்கு இருக்கணும்னு தெரியும். அப்ப 2 டிஜிட் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கூட்டும் போது 17.72 நம்ம கூட்டுவோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாமா, ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. இந்த கொஸ்டின் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிடணும். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இது சொல்லணும். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் 20 33.
இது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா என்ன வருது, எனக்கு 20 + 33ங்கிறது என்னது, எனக்கு 53ன்னு தெரியும். ஓகேங்களா? இது ரெண்டு பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 66. ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஒரு ஜீரோ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும், மல்டிப்ளை பண்ணி வர நம்பர்ல 2 பேரை தான் நம்ம வச்சுக்கணும். மிச்சம் உள்ள ஆள நம்ம முன்னாடி கொடுத்துறோம்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப 2 பேரை தான் நம்ம வச்சுக்கிட்டோம். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, நம்மளுக்கு 6ங்கிறது இருக்கு. அப்ப 6 நம்ம முன்னாடி கொடுத்தாகணும். அப்ப 6 முன்னாடி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 59.60 ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. இப்ப 20 330ன்னு வச்சுக்கிறீங்களேன். இதை நீங்க என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டு நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 20 330 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 350ங்கிறது வருது. கரெக்டா? அடுத்து இது ரெண்டு பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு, பெருக்குனீங்கன்னா 6 6 2 ஜீரோ இருக்குது, அதனால 2 ஜீரோ நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கிற வேலையில வந்து நம்ம 2 பேரை தான் வச்சுக்க முடியும். மிச்ச உள்ள ஆளு நம்ம முன்னாடி கொடுத்தாங்கன்னு தெரியும். அப்ப நான் இந்த இடத்துல இந்த 2 ஜீரோ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 66 அப்படியே நான் முன்னாடி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நீங்க 66 நீங்க முன்னாடி கொடுத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 50 கொடுத்தீங்கன்னா 400 416. அப்ப உங்களுக்கு ஆன்சருங்கிறது 416%. ஓகேங்களா? எக்காரத்தை கொண்டு நீங்க போயிட்டு நீங்க 66 கூட்டாம நீங்க வந்து 6 மட்டும் கூட்டிக்கிட்டு 56ன்னு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 டிஜிட் வருதுன்னா 5 டிஜிட் இருந்தாலும் அதே மாதிரி தாங்க. நம்ம 2 டிஜிட்டை மட்டும் தான் நம்ம பின்னாடி வச்சுக்கணும். இந்த இடத்துல 2 டிஜிட்டை மட்டும் தான் பின்னாடி வச்சுக்கணும். மிச்சம் உள்ளது வந்து முன்னாடி கொடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே இந்த இடத்துல எனக்கு பிளஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல ஆட் பண்றேன். இதே மைனஸ் இருந்துச்சா நான் மைனஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? கொஸ்டின் என்னங்கிறத பாருங்க. A number is increasing by 15% and then resultant number is again increased by 10%. What is the overall percentage increasing in the number? அப்படிங்கிற அதே தான் 15% 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அவ்வளவுதான். தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே தான், 15% அதிகரிக்கப்பட்டது, பின்னாடி வந்து என்னன்னா 10% அதிகரிக்கப்பட்டது, மொத்த எண்ணின் சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, இது எப்படி நான் ஆன்சர் பண்ணுவேன் பாருங்க. எனக்கு ஆன்சருங்கிறது இதுன்னு எனக்கு தெளிவா தெரியுது. எப்படிங்க, 15 + 10 கூட்டும் போது எனக்கு 25 வந்துருச்சு. அப்ப ஆன்சரை பாருங்க, 12 10 15 ஏதாச்சும் வருமா, எல்லாமே இதை விட அதிகமா தான் வரும். ஏன்னா 25 விட அதிகமா தான் வரும். அப்ப எனக்கு 26.5 தான் எனக்கு வருமே ஆன்சர் போடுச்சு. எனக்கு இதை விட கம்மியானது ஆன்சர் வரவே வரக்கூடாது. இந்த கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு RRB குரூப் இல்ல 2025ல எல்லாமே அப்டேட்டட் கொஸ்டின் தாங்க. இது எப்படிங்கிறத நான் ஸ்லோவா சொல்றேன், தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது, எனக்கு 15%, அடுத்து வந்து 10%. ஓகேங்களா? இதை நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தா எனக்கு கூட்டுவீங்கன்னு தெரியும். கூட்டினா எனக்கு என்ன வருது, 25%. ஓகேங்களா? இதை வச்சே நான் ஆன்சர் போட்டாங்க தெளிவா பாருங்க. எனக்கு 25 விட எனக்கு அதிகமா தான் வரும். ஏன்னா எனக்கு பிளஸ், அதுக்கடுத்து நான் பிளஸ் பண்ணதான் போறேன். அப்ப எனக்கு 25 விட அதிகமா தான் வரும். அப்ப எனக்கு 12 வருமா, வராது. 10 வருமா, வராது. 26.5ங்கிறது எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. 15 வருமா, வராது. அதனாலதான் நான் ஆன்சர் நான் இதுன்னு கண்ணை முடிட்டு சொன்னேன். இது எப்படி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கனாலும் தெளிவா பாருங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது, எனக்கு 150%. அப்ப இது ரெண்டும் எப்படி பண்ணுவீங்க, நம்மளுக்கு பெருக்கு நம்பர்ல இருந்து 2 வேலையை தான் வச்சுக்கணும். மிச்சம் உள்ள வேலையை முன்னாடி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப என்னது, நம்மளுக்கு 25, இந்த இடத்துல என்னது 150ன்னு இருக்கு. அப்ப இது 2 வேலையை வச்சுப்பீங்க. இந்த 1ங்கிறத இங்க கொடுப்பீங்க. கொடுத்தா என்ன வருது, எனக்கு ஆன்சர் 26.50ங்கிறது எனக்கு ஆன்சர் வருது. கரெக்டா? அந்த ஆன்சர் தான் நான் இங்க போட்டிருக்கேன். தெளிவா பாருங்க. இந்த இடத்துல இதே கொஸ்டின் இதே நம்பரை வச்சு உங்களுக்கு SSCல கேட்டிருப்பாங்க. பாருங்க, SSCல 2024ல தெளிவா பாருங்க. இந்த இடத்துல 15% 10%. அதே கொஸ்டின் தான் 2024ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, SSC கொஸ்டினோ ரயில்வே கொஸ்டினோ எல்லாமே வந்து என்னன்னா ஒரே மாதிரி தான். முன்னாடி TCS தான் உங்களுக்கு SSC கொஸ்டின் எடுத்துச்சு, இப்ப எடுக்யூட்டி எடுக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து என்னன்னா அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்பாங்களே பொழுது, உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்ண போறது கிடையாது. அதனால SSC கொஸ்டினோ ரயில்வே கொஸ்டினோ ரெண்டையுமே நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வரப்போற எக்ஸாம்ங்கிறது நீங்க நல்லா சைன் ஆக முடியும். எனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல கொஸ்டினுங்கிறது எனக்கு அதே கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஆன்சருங்கிறது 26.5ங்கிறது எனக்கு இந்த இடத்துல நான் தெளிவா சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அதே ஆப்ஷனை பாருங்க. இந்த இடத்துல இது ரெண்டு நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 10 + 15ங்கிறது உங்களுக்கு வந்து 25 தெரியுது. அப்ப 25னா 25 விட எனக்கு அதிகமா தான் ஆன்சர் வரும். ஏன்னா ரெண்டுமே எனக்கு என்ன இன்க்ரீஸ் இருக்கு. அப்ப 26.5ங்கிறது இது ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25 வருமா, எனக்கு வராது. அடுத்து 23.5 வருமா, அதை விட கம்மி வராது. 12 வருமா, வராது. சேம் லாஜிக்கை விட உங்களுக்கு சேஞ்ச் பண்ண கிடையாது. புரியுதா? அதனாலதான் தெளிவா சொல்றது, என்ன கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்களோ அது நீங்க ரயில்வேயோ SSCயோ இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஓகேங்களா? அதனால தெளிவா நம்ம எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த சீரிஸை நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். 2 successive price increasing of 25% and 25%. ரெண்டுமே 25% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆஃப் ஆன் ஆர்டிகல் ஆர் ஈக்குவலன் டு எ சிங்கிள் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆஃப். ஒரே ஒரு சிங்கிளா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும், எத்தனை % இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். தமிழ்ல அதே தாங்க. ஒரு பொருளின் விலை தொடர்ச்சியாக 25% அதிகரிப்பு 2 முறை ஏற்பட்டால், 2 தடவை ஏற்பட்டிருக்கா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அது
ஒரு முறை விலை அதிகரிப்பு ஆமாம் அது எவ்வளவு சதவீதமாகும்? ஓகேங்களா? அதே கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்கு. ஒண்ணுமே கிடையாது, தெளிவாக கேட்டுக்கிறேங்க. நான் என்ன சொன்னேன், சேம் நம்பர் டிஃபரெண்ட் நம்பர் சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல 25 தெரிஞ்சு. அப்ப நம்ம என்ன எழுதுவோம், 25%, அடுத்து 25%. இது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றக்காண்டி சொல்றேன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது, இதுதான் எனக்கு ஆன்சர் எனக்கு தெரியும். ஆனா சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல என்ன வருது எனக்கு, இது ரெண்டே கூட்டினீங்கன்னா என்ன வருது எனக்கு, 25 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 50ன்னு வந்துருச்சு. அடுத்து இது ரெண்டே பெருக்குவீங்களா, பெருக்குனா என்ன வருது எனக்கு, 225 தெரியும். ஏன்னா 25ஓட ஸ்கொயர் 225. நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்க நம்பர்ல இருந்து நம்ம 2 நம்பர் தான் வச்சுப்போம், மித்த உள்ள நம்பரை முன்னாடி கொடுத்துருவோம். ஓகேங்களா? 50 225 இருக்கு. நம்ம பெருக்க நம்பர்ல 2 நம்பர் தான் வச்சுப்போம், மிச்ச உள்ள நம்பரை முன்னாடி கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம். அப்ப என்ன ஆகுது எனக்கு, 52.25 எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாயிண்ட் தான், 2 நம்பர் வச்சப்போனா இந்த இடத்துல பாயிண்ட் வைப்போம்னு அர்த்தம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி கொஸ்டின் தாங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா, தெளிவா பாருங்க. Rabi salary was increasing by 50%. After some time, his new salary was also increasing 50%. Find the gain percentage of the salary. எப்படின்னா, ரபிங்கிறவர் என்னன்னா ஒரு சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு 50% அதிகரிக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து சிறிது நேரம் கழித்து வந்து என்னன்னா, திருப்பி என்ன பண்றாங்க, 50% வந்து அதிகமாகுது. அவரின் மொத்த லாப சதவீதத்தை காணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுதுங்கிறது ஆன்சர் உங்களே 100ல 90 பேர் நீங்க போட்டிருப்பீங்கன்னு தெரியும். அந்த கொஸ்டின் அப்படியே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல முடியுமா? அப்ப இந்த கொஸ்டினை நீ மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹோம்ஒர்க்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கிறேன். 5வது கொஸ்டின் என்ன வருது உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இந்த கொஸ்டினை நீங்க சொல்லணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெளிவா பாருங்க. என்ன கொஸ்டின் பாருங்க, அருண் salary is increasing by 20% in January and his salary again increasing by 35% in this month of November. What is the overall percentage increasing is the salary? ஓகேங்களா? கொஸ்டின் எப்படிதான் உங்களுக்கு சுத்தி ஊட்டி கேட்டாலும் உங்களுக்கு கேட்டிருக்க கேள்வி என்னது, முதல்ல 20% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து எனக்கு 35% ஒரு குறிப்பிட்ட மாசம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொத்தம் இன்க்ரீஸ் ஆனது என்னங்கிறதான் கேள்வி. அப்ப நம்ம இந்த மெத்தட் போட முடியுமா? போட முடியும்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ்ல ஒரு தடவை படிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, 20 35 எவ்வளவு தெரிஞ்சு உங்களுக்கு, 55 தெரிஞ்சு. 55 விட எனக்கு அதிகமா தான் வரும். எல்லாமே எனக்கு 55 விட அதிகமா தான் இருக்கு. இந்த ஆப்ஷன் எனக்கு கிடையாதுன்னு தெளிவா தெரியும், அடிச்சிட்டேன். அடுத்து என்ன ஆகுது, இது ரெண்டு நீங்க பெருக்குனீங்கன்னா 70ன்னு வருது. 70 ஒரு 0 அங்கே போயிருச்சு, அப்ப 700. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 62%. ஓகேங்களா? இது எப்படி தெரியலன்னு தெளிவா பாத்துக்கோங்க. 20%. அடுத்து எனக்கு என்ன தெரியுது, 35%. அப்ப இது ரெண்டு கூட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 55%. ஓகேவா? அடுத்து ரெண்டு பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 20 × 35 2ஆல பெருக்குனா 70. அப்ப 70 ஒரு 0 இருக்குது, அதனால 700. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும், மல்டிப்ளை பண்ற நம்பருக்கு நம்ம 2 நம்பர் தான் வச்சுப்போம், மிச்சம் உள்ள நம்பர் நம்ம முன்னாடி அனுப்பிடுவோம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, 55 அடுத்து 700ங்கிறது இருக்கு. இந்த 2 நம்பரை வச்சுக்கிட்டு முன்னாடி அனுப்பிட்டோம்னா என்ன வருது எனக்கு, இந்த இடத்துல இதை கூட்டிப்பான். 55 + 7ங்கிறது 62, 2 0 இருக்கு. அப்ப ஆன்சருங்கிறது 62%. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுமே பாருங்க, உங்களுக்கு RPF கான்செப்ட்ல 2025ல கேட்ட கொஸ்டினுங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு அப்டேட்டட் கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கு மேக்ஸிமம். ஏதாச்சும் ஒரு சின்ன கொஸ்டின் எடுத்துட்டு வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கான்செப்டை சொல்றதுக்கு உங்களுக்கு எடுத்து வந்திருப்போம். இந்த இடத்துல பாருங்க, நான் மென்சுரேஷன்ல ஒரு கொஸ்டின் வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி டைப் தாங்க மென்சுரேஷன்ல வரது. தெளிவா பாத்துக்கோங்க. இதுல வந்து என்னன்னா எப்படிங்கிறது தெளிவா ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்றேன். ஆனா இதுக்கு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு வந்து 3வது கான்செப்ட் 4வது கான்செப்ட் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1D எலமெண்ட்னு வச்சுக்கிறேங்க. அடுத்து 2D எலமெண்ட்ஸ், அடுத்து வந்து 3D எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப 1D எலமெண்ட்ஸ்னா என்னங்கிறது தெளிவா ஷார்ட்டா நான் சொல்றேன். லென்த், பிரெத், ஹைட், அதுக்கு அடுத்து பெரிமீட்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு 1D எலமெண்ட்டுங்க. இதே உங்களுக்கு 2D எலமெண்ட்னா உங்களுக்கு என்னன்னா ஏரியா, என்ன ஏரியாவா இருந்தாலும் சரி, கரூர் சர்ஃபேஸ் ஏரியாவா இருந்தாலும் சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு 2D எலமெண்ட்ஸ். இதே உங்களுக்கு 3D வால்யூம் மட்டும், இது மட்டும் தான் உங்களுக்கு 3D எலமெண்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொன்னேன், லென்த் சொன்னேன், அடுத்து ஹைட் சொன்னேன், அடுத்து பிரெத் சொன்னேன், சைடு சொன்னேன், அடுத்து பெரிமீட்டர் சொன்னேன். இது எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு 1D. இது என்ன எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தெளிவா பாத்துக்கிறங்க. இப்போ உங்களுக்கு 1D எலமெண்ட் கொடுத்து உங்களுக்கு 2D எலமெண்ட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 2 டேர்முக்கு நீங்க எப்படி சக்சஸிவ் போட்டீங்களோ அந்த மாதிரி போடணும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் 1D கொடுத்து உங்களுக்கு 3D கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 3 டேர்ம்ஸ்க்கு நீங்க எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி சக்சஸிவ் போடணுங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இப்ப கொஸ்டின்ங்கிறத பாருங்க, the length and the breadth of the rectangular are increasing 8%, அடுத்து வந்து 5% respectively. By how much percentage will be the area of the rectangular increasing? அப்ப என்ன கேட்டாங்க, எனக்கு ஏரியாங்கிறது கேட்டாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லென்த், பிரெத். நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு லென்த் பிரெத்துங்கிறது வந்து என்னன்னா 1Dன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியாங்கிறது கேட்டிருக்காங்க. அப்ப ஏரியாங்கிறது கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல
அப்ப நம்ம 2Dக்கு தான் போகணும். அப்ப 2Dக்கு நம்ம போகணும், நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் வந்தனால நம்ம சக்சஸிவ் போடுவோம். கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப இப்ப எப்படி போடணுங்கிற தெளிவா பாருங்க. எனக்கு 8% 5%. அப்ப 8% இங்க வச்சுப்பேன், 5% இங்க வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டே கூட்டுவீங்களா? கூட்டினா என்ன வருது எனக்கு? 8 5 13. அடுத்து இது ரெண்டே பெருக்குவீங்களா? பெருக்குனா எனக்கு என்ன வருது? 8 5 40. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்து என்னன்னா நம்ம 2 வேல்யூ தான் வச்சுப்போம். அதுக்கு அடுத்து வந்து மிச்ச உலகத்தை நமக்கு முன்னாடி கொடுத்துருவோம் தெரியுது. நம்மளுக்கு 2 வேல்யூ தான் இருக்குது. அப்ப மிச்ச உலகத்தை எதுவும் முன்னாடி கொடுக்க தேவையில்ல. அப்ப ஆன்சருங்கிறது என்னது? 13.40. ஓகே, இப்படின்னு சொல்லலாம். இங்க லாஸ்ட்ல 0 இருந்துச்சுன்னா அந்த 0 விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு தெரியுமா 0, இந்த 0 நீங்க விட்டுறதுனால விட்டுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல விட்டு உங்களுக்கு 13.4ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, சின்ன சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்ற காரணம் என்ன, ஒரு பேசிக்ல இருந்து வர்றவங்களும் இந்த இதை கத்துக்கணும் அப்படிங்கிற கண்டிதான். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்து என்னன்னா 1D நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு 2D கேட்டிருக்காங்க, ஏரியாங்கிறது கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணேன், 2 டைம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சக்சஸிவ் போட்டேன், போட்டு எனக்கு ஆன்சர் வருது. அதே தாங்க நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு தமிழ் மீடியமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியப்படுங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 8% மற்றும் அகலம் 5% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? அதேதான், உங்களுக்கு என்னது ஏரியானா உங்களுக்கு என்ன தெரியும், பரப்பளவும் தெரியும். என்னது உங்களுக்கு நீளம் அகலம்ங்கிறது தெரியும், உங்களுக்கு லென்த்துக்கு ஹைட்டு பிரெத்து இந்த மாதிரி எல்லாமே விஷயம் தெரியும். ஓகேங்களா? அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த பெரிமீட்டரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இது வந்தனா உங்களுக்கு 3Dல இமேஜ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதனால ஒன்றும் குழம்பிக்க தேவையில்ல. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது என்னதுன்னா, உங்களுக்கு 1Dல இருந்து உங்களுக்கு 2D கேட்டாங்கன்னா நீங்க 2 டைம்ஸ்க்கு வந்து என்னன்னா நீங்க சக்சஸிவ் பார்க்கணும். இதே உங்களுக்கு வந்து 1Dல இருந்து உங்களுக்கு 3D கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ்க்கு சக்சஸிவ் பார்க்கணும். இப்போ வந்து கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க, 3D கொடுத்து உங்களுக்கு 1D கேட்பாங்க, 2D கொடுத்து உங்களுக்கு 1D கேட்பாங்க. அப்படி கொஸ்டின் எல்லாமே அதுல உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சக்சஸிவ் நோக்கி தான் போறோம். அதனால அந்த கான்செப்ட் இதுல நான் உள்ள கொண்டு வரல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சமிதாவின் 2020 ஆண்டு வருமானம் 21,000. அவளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10% உயர்வு கிடைத்தது. 2022 ஆண்டு அவரது வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சமிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னா 2020ல ஒரு சம்பளம் கிடைக்குது. அதுக்கடுத்து 2021 சம்பளத்துக்குள்ள உங்களுக்கு 10% உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றேன்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, 2022லயும் அவங்களுக்கு அதே மாதிரி 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எத்தனாவது வருஷம் கேட்டிருக்காங்க, 2022வது வருஷம் கேட்டிருக்காங்க. அப்ப இங்கதான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு 10%ன்னு 2 தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த 2 தடவை இன்க்ரீஸ் ஆகிற உங்களுக்கு பெர்சன்டேஜ் கேட்க கிடையாது, இந்த இடத்துல அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, சிம்பிள் தாங்க, அதே விஷயம் தான். இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. என்னது 10 + 10ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், 20ங்கிறது தெரியும். அடுத்து இது 2 பெருக்குவீங்களா? பெருக்குனா உங்களுக்கு என்ன வருது, 10 × 10 100ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கர் நம்பர்ல இருந்து நம்ம 2 நம்பர் தான் எடுத்துக்க முடியும். மிச்சம் எவ்வளவு நம்பர் இருக்கோ அதை நம்ம முன்னாடி கொடுக்கணும்னு தெரியும். அப்ப 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது, நம்மளுக்கு 1ங்கிறது இருக்கு. அந்த 1ங்கிறது நம்ம முன்னாடி கொடுத்தோம், நம்மளுக்கு என்ன வருது, 21% நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் கேட்க கிடையாது, நம்மளுக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 21,000ல இருந்து உங்களுக்கு 21% உங்களுக்கு உயருது. அப்பனா உங்களுக்கு என்ன தெரியும், 21,000 இன்ட்டு உங்களுக்கு இந்த 21% உயர்துன்னா என்ன பண்ணுவீங்க, 100 கூட நீங்க உயர்த்தி போடுவீங்க. 100 + 21ங்கிறது 121 பை உங்களுக்கு 100ன்னு போடுவீங்க. இதே இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது, சம்பளத்தை குறைக்கிறோம் அப்படின்றாங்கன்னா நீங்க இந்த 100ல இருந்து இந்த 21 கழிச்சு போடுவீங்க. எத்தனை போடுவீங்க, 79 நீங்க கழிச்சு போடுவீங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்தாப்புல நான் போட்டுக்கிட்டேன். இப்பவுமே எனக்கு என்ன பார்த்தோன்னா தெரியுது, இந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு இது வந்து 11 டிவைட் ஆகிற நம்பருங்க 121ங்கிறது. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது எனக்கு 11 டிவைட் ஆகிற நம்பர் தான் எனக்கு வரும். அப்ப 2 + 4ங்கிறது என்னது, எனக்கு 6. இப்ப 5 + 1ங்கிறது எனக்கு 6. அப்ப இது எனக்கு டிவைட் ஆகுது. அடுத்து பாருங்க, இங்க 2 + 1ங்கிறது 3. அப்ப எனக்கு இதுவும் டிவைட் ஆகுது. அடுத்து பாருங்க, எனக்கு இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது, எனக்கு 3 9. அப்ப 6ங்கிறது எனக்கு ஆன்சர் வருது. அப்ப எனக்கு இது ஆகாது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, எனக்கு வந்து என்னன்னா 7. அடுத்து இங்க வந்து என்னன்னா எனக்கு 9ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு 3 வருது. அப்ப எனக்கு இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது. கரெக்டா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க, எனக்கு வந்து என்னன்னா இது ரெண்டுமே ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணிடுவோம். இப்ப 0க்கும் 0 கிடைச்சேன், 0க்கும் 0 கிடைச்சேன். இப்பவுமே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது, லாஸ்ட்ல எனக்கு 1 0 தான் வரும், 2 0 வராதுன்னு தெரியுது. எனக்கு 1 0 இங்க இருக்கு, இங்க எனக்கு 2 0 இருக்கு. அப்ப எனக்கு இது தப்பு. ஓகேங்களா? ஆன்சருங்கிறது இதுதான். இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு குழம்புற ஒரே ஒரு விஷயம் இருக்கலாம். இப்ப தெரியாதவங்களுக்கு குழம்புற விஷயம், 11 டிவைட் ஆகிற நம்பரை எப்படி நீங்க இவ்வளவு ஈஸியா நீங்க சொன்னீங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் விட்டு கூட்டணுங்க. இப்ப 2 + 4ங்கிறது உங்களுக்கு 6. 6 + 0ங்கிறது உங்களுக்கு 6 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இந்த இடத்துல 5 + 1 6. இது ரெண்டையும் நீங்க கழிக்கணுங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 வரணும். அப்படி இல்லைன்னா 11 மல்டிபிள் ஆகிற நம்பர் உங்களுக்கு வரணுங்க.
இப்படி வந்துச்சுன்னா இது வந்து 11 டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதே விஷயத்தை இங்கே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 3 ஆயிருச்சு, அதே 3 இங்கே இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 0 வருது, அதனால இதுவும் ஆகும். இதே இந்த இடத்துல நீங்க செக் பண்ணுங்க, 2, இது வந்து 1, 3. அடுத்து இதை பாருங்க, 9ங்கிறதுக்கு மித்த எல்லாமே எனக்கு 0 தான். அப்போ எனக்கு 9. இதை நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிறது வருது. அப்போ இது வருமா? எனக்கு வராது. அதே மாதிரி தான் இதே நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 0, 11 எதுவுமே வராது. அதனாலதான் இதுவும் நான் தப்புன்னு சொன்னேன். புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? இது ரெண்டையும் நான் பெருக்கிட்டேன். பெருக்கின பற்றி எனக்கு என்ன ஆன்சர்? 21 0. அடுத்து வந்து 121 இருக்கு. அப்ப எனக்கு என்னதான் பெருக்கினாலும் எனக்கு கடைசியில 0ங்கிறதா வரப்போகுது. ஒரே ஒரு 0 தான் வரும், 2 0 வராது. ஏன் வராது? எனக்கு இந்த இடத்துல 5 இருக்குதோ இல்ல இந்த இடத்துல ஒரு ஈவன் நம்பர் இருக்குதோ எனக்கு 0 வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே என்னது? எனக்கு ஆட் நம்பர். அப்ப எனக்கு 0 எனக்கு இன்னொரு 0 கிரியேட் ஆகாது. அப்ப எனக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்ப அதனால நான் ஒரு 0 இருக்கிறதா ஆன்சர் போட்டேன். இல்ல நீங்க பெருக்கி போறதா இருந்தாலும் நீங்க பெருக்கி போடலாம். இந்த ட்ரிக்குங்கிறத நான் சொன்னது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு வேணா இந்த ட்ரிக் நான் சொன்னது உங்களுக்கு பெருசா தெரியலாம், அது வந்து எதுக்குள்ள பண்ணணும்னு தோணலாம். ஆனா ஒரு கால்குலேஷனான கொஸ்டினுக்கெல்லாம் இதை நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க சூப்பரா போடலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரை வாங்க நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. இவ்வளவு நம்ம வந்து பிளஸ் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்ன பாக்குறோம்னா, ஒன்னு வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்னொன்னு நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ரெண்டுமே என்னதுன்னா டிக்ரீஸ்ன்னு ஆகும். அப்படி வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு சேம் நம்பர் வரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்னு வரும். 2 விஷயம் வரும். அந்த 2 விஷயத்துக்கும் நம்ம என்னென்ன மெத்தட் நம்ம போட போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ரெண்டுக்குமே அதே மாதிரி தாங்க. பிளஸுக்கு நீங்க எதை போட்டீங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் நம்ம சேம் மெத்தட் தான் நம்ம இதுலயும் போட போறோம். ஓகேங்களா? எந்த சேஞ்சுமே கிடையாது. என்ன சேஞ்சுங்கிறத நான் தெளிவா சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே வாங்க. அதுக்காண்டி 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால என்னங்கிறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நம்ம பிளஸ்ல வந்தா இதுக்கு என்ன ஆன்சர் வரும், மைனஸ்ல வந்தா என்ன ஆன்சர் வருங்கிறத தெளிவா பாருங்க. இந்த இதுல நம்ம பிளஸ் வந்துச்சு, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 கூட்டணும்னு தெரியும். கூட்டினா என்ன வருது? 2 + 3ங்கிறது எனக்கு 5ங்கிறது வருது. ஓகேங்களா? அடுத்தது 2 நீங்க பெருக்குவீங்களா? 2 × 3 பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 6ங்கிறது வருது. நம்மளுக்கு என்ன தெரியும்? மல்டிப்ளை பண்ண நம்பர்ல இருந்து நம்மளுக்கு 2 நம்பர் தேவை. ஆனா நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் இருந்திருக்கு. அப்ப 2 நம்பர் தேவைன்னு நம்ம இந்த இடத்துல நம்ம 0ங்கிறது போட்டு இன்னொரு நம்பர் எடுப்போமா? இல்லை முன்னாடி இதுக்கு முன்னாடி 0ன்னு போட்டு நம்ம இன்னொரு நம்பர் எடுப்போமா? முன்னாடி தான் நம்ம ஒரு 0 போட்டு இது ஒரு நம்பரா எடுப்போம். பின்னாடி நம்ம எடுக்க முடியாது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வருது? உங்களுக்கு 5.06 ஆன்சருங்கிறது. இவ்வளவுதான். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் வாங்க. இதே பிளஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க பிளஸ் பண்ணுவீங்க. பிளஸ் பண்ணா என்ன வருது? எனக்கு 4 + 5 உங்களுக்கு 9. அடுத்து இது 2 பெருக்குங்க. பெருக்குனா என்ன வருது? 4 × 5 20. நம்மளுக்கு என்ன தெரியும்? மல்டிப்ளை நம்பர் வந்தாலும் நம்மளுக்கு 2 நம்பர் வேணும். நம்மளுக்கு 2 நம்பர் இருக்குதா? இருக்குது. அப்ப ஆன்சர் எப்படி இருக்குன்னா 9.2. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எனக்கு 2 கூட்டிங்கன்னா என்ன வருது? எனக்கு 6 + 8 கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 14. அடுத்து இது 2 பெருக்குவீங்களா? பெருக்குனா என்ன வருது? 6 × 8 உங்களுக்கு 48. உங்களுக்கு பெருக்க நம்பர்ல இருந்து 2 டிஜிட் உங்களுக்கு வேணும். அப்ப 2 டிஜிட் தள்ளி நீங்க புள்ளி வைப்பீங்க. கரெக்டா? புள்ளி வைக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்? எனக்கு பிளஸ் இருக்கு, அப்ப நான் இந்த இடத்துல பிளஸ் தான் பண்ணுவேன். அப்ப 14.48 நான் இந்த இடத்துல போடுவேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு தடவை பாத்துருவோம், உங்களுக்கு தெளிவா இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணுவீங்க? இது 2 கூட்டுவீங்க. கூட்டினா என்னது? 30 + 40ங்கிறது உங்களுக்கு 70. அடுத்த என்ன? இது 2 நீங்க பெருக்குவீங்க. 4 × 3 = 12. 2 0 இருக்குது, அதனால 2 0 அப்படியே போட்டேன். நம்ம என்ன தெரியும்? பெருக்கிற நம்பர்ல இருந்து நம்மளால 2 நம்பர் தான் எடுத்துக்க முடியும். மிச்ச நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம முன்னாடி கொடுப்போம், நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம். அப்ப இங்க புள்ளி வச்சிட்டோம். ஓகேங்களா? மிச்சம் எனக்கு என்ன இருக்கு? 12ங்கிறது இருக்கு. இந்த 12 முன்னாடி போயிடும். முன்னாடி போய் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் ஆனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு 82% ஆன்சர். ஓகேங்களா? இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நான் இருந்தாலும் சொல்றேன் இது என்னன்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்ன இருக்கு? எனக்கு 2 நான் கூட்டுவேன். 20 + 33ங்கிறது எனக்கு என்ன தெரியும்? 53ங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது 2 நீங்க பெருக்குங்க. பெருக்குனா எனக்கு என்ன வருது? 66 1 0. நம்மளுக்கு என்ன தெரியும்? பெருக்கிற நம்பர்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்ப 2 டிஜிட் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம புள்ளிங்கிறது நம்ம இங்க வைப்போம். கரெக்டா? புள்ளி வச்சிட்டீங்க. அப்ப மிச்சம் எனக்கு என்ன இருக்குது? 6ங்கிறது இருக்கு. இந்த 6த்துக்கு முன்னாடி கூட்டுங்க. கூட்டிங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 59.60. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? பிளஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படி கொடுத்திருந்தா நீங்க இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இதே ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்திருந்தா இப்ப நீங்க இதை எப்படி போடுவீங்க அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நீங்க இந்த இடத்துல நீங்க கூட்டினீங்க தெரியுமா? கூட்டினது பெருக்கினது எல்லாமே வந்து என்னன்னா
சேம் இங்கேயும் அதே தாங்க வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே விஷயம் தான் இங்கே வரும், அதே விஷயம் தான் அங்கேயே வரும். ஓகே, தெளிவா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க, 2 + 3 கூட்டினீங்கன்னா 5. அடுத்து இது 2 பெருக்குவீங்களா, பெருக்குனா 0 6, அவ்வளவுதான். அடுத்து நீங்க இது 2 கூட்டுவீங்களா, 9. அடுத்து இது என்ன பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 20. இந்த மாதிரி சேம் விஷயம் தான் வரும், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன டிஃப்ரெண்ட்ங்கிறத கேட்டீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இது 2 நீங்க கூட்டிக்கிட்டீங்க பாருங்க, 5 பிளஸ் உங்களுக்கு 0.6, அப்பதான் உங்களுக்கு 5.06 வந்துச்சு, கூட்டிக்கிட்டீங்க. அதே தான் இந்த 14 + 48, அப்போ இது 2 கூட்டும் போது உங்களுக்கு 14.48 வந்துச்சு. ஓகே, ஆனா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க கழிக்கணும். ஏன் கழிக்கணும், நம்மளுக்கு இந்த இடத்துல டிஃபரெண்ட்ங்கிறது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம கழிக்கணும். எப்படி கழிக்கணுங்கிறத தெளிவா பாருங்க. எனக்கு 5ல இருந்து இந்த பாயிண்ட் 5ல இருந்து 0.06 நீங்க கழிக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க கழிச்சு 6ல இருந்து 5 போச்சு 1 ஆன்சர் அப்படிங்கிறத போடுற ஆளு நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. எப்படி கழிக்கணும்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. எனக்கு 5ங்கிறது ஒரு முழு நம்பரா இருக்கு. முழு நம்பரா இருக்குன்னா எனக்கு 5க்கு அப்புறம் நீங்க எத்தனை 0 வேணா போட்டுக்கலாம், அது எனக்கு தேவைக்க பொறுத்து. இப்ப எனக்கு என்ன இருக்குன்னு தெரியுது, இந்த இடத்துல கொஸ்டினுங்கிறது எனக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னு தெரியுது. அப்ப எனக்கு 2 0 இருந்தால் போதுமானது, எனக்கு மித்த உள்ள 2 0 எனக்கு தேவையில்லாதது. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 2 0 நான் அழிச்சுக்கிறேன். ஓகே, அப்ப எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எனக்கு இந்த 0.6 நான் கழிக்கணும். கழிச்சனா என்ன வருதுங்கிறது தான் ஆன்சர். இதான் 0.06, இதான் உங்களுக்கு கழிக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, இப்ப 5ல இருந்து நீங்க 1 கடன் கொடுப்பீங்க, அப்ப இங்க 4000, இங்க 10,000. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இங்க 10ல இருந்து 1 கடன் கொடுப்பீங்க, அப்ப இங்க 9,000, இங்க 10,000. இப்படி நீங்க கழிக்கணும் தேவை கிடையாது, உங்களுக்கு பேசிக்க சொல்றேன் எப்படி ஸ்பீடா கழிக்கணுங்கிறத நான் தெளிவா இப்ப சொல்லுவேன். இப்ப எனக்கு என்ன ஆகுது, 10ல இருந்து 6 போச்சுன்னா என்ன ஆகுது, எனக்கு 4ங்கிறது தெரியும். அடுத்து 9ல இருந்து 0 போச்சுன்னா எனக்கு அதே 9 தான். அப்ப 4ங்கிறது இருக்கு 4, அப்ப ஆன்சருங்கிறது 4.94. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க, இந்த இடத்துல 9 இருக்குது, இதுல வந்து எனக்கு 0.20 வந்து நான் கழிக்கணும். கரெக்டா? அப்ப 0.20 கழிக்கணும், எனக்கு என்ன தெரியும், 9ங்கிறது போட்டுக்கிட்டேன். எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. அப்ப நான் 2 0 நான் இங்க எடுத்துக்கிறேன். இதே உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 3 0 நீங்க எடுத்துக்கலாம். 4 டிஜிட் இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 0 எடுத்துக்கலாம். நீங்க எத்தனை நம்பர் நீங்க கழிக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்புல நீங்க அத்தனை 0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. அப்ப எனக்கு என்ன தெரியுது, 0.20 தெரிஞ்சிச்சு, அந்த 0.20 இங்க போட்டேன். அடுத்து என்ன பண்ணீங்க, இதை கழிப்பீங்களா, கழிச்சா எனக்கு என்ன வருது, இந்த இடத்துல 0ங்கிறது 0 ஆயிடுச்சு. இங்க 0ல இருந்து 2 போகுமா, போகாது. அப்ப இங்க இருந்து 1 கடை வாங்குவீங்க, அப்ப 8,000, இங்க 10,000. அப்ப கழிச்சிங்கன்னா என்ன வருது, எனக்கு 8ங்கிறது வருது. அப்ப இங்கேங்கிறது பேலன்ஸ் 8ங்கிறது 8 அப்படியே ஆயிடுச்சு. அப்ப 8.80 தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு கணக்கு போட முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவையே கிடையாதுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த இருக்கா 14, இந்த 14ல இருந்தா 0.48 நீங்க கழிக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணா, இந்த 14ல இருந்து 1 கழிச்சுக்கணும், உங்களுக்கு 13ங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த 13 இங்க எழுதிருங்க. அடுத்து என்ன பண்ணனா, எனக்கு 1 மிச்சம் இருக்கு. அப்ப 1ன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னா அப்ப எனக்கு 3 டிஜிட் உள்ள நம்பருக்கு வேல்யூ ஆயிரும்னு நினைச்சுக்கணும். அப்பனா எனக்கு 2 டிஜிட் இருக்கு, அதனால நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். இதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குன்னா நீங்க 1000ங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிஜிட் இருக்கிற வேல்யூங்கிறத எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எனக்கு 2 டிஜிட் தான் எனக்கு தேவை. அப்ப அதனால நான் 100ங்கிறத எடுத்துக்கிட்டேன். 100ல எனக்கு 48 போச்சுன்னா எனக்கு என்ன வரும், 52. அப்ப ஆன்சருங்க உங்களுக்கு என்ன வருது, 52. இப்படிங்கிறத நீங்க போடலாம். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு 2 கூட்டம் வருது, நம்மளுக்கு 70ன்னு தெரியுது. எப்படின்னா 30 + 40 கூட்டும் போது நம்மளுக்கு 70ன்னு வருது. 30 40 பெருக்கும் போது நம்மளுக்கு 1200ன்னு வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல தாங்க ரொம்ப பேர் தப்பு பண்ற விஷயம். அதை தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்கட் பெர்ஃபெக்டா உங்களுக்கு வெற்றிகரமா முடிஞ்சிருங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், அந்த விஷயத்தை மட்டும் நல்லா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு, ஃபர்ஸ்ட் கூட்டும் போது நம்மளுக்கு 70ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பெருக்கும் போது நம்மளுக்கு 1200ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கம் நம்பர்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப மிச்சம் உள்ள நம்பர் என்ன பண்ணோம், இவ்வளவு நேரமா நம்ம இந்த இடத்துல வந்து கூட்டிக்கிட்டு இருந்தோம், பிளஸ்ங்கிறது கூட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா, நீங்க கழிக்கணும். கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 70 12 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70 இருந்து 12 போச்சுன்னா நம்மளுக்கு 58% தான் இந்த இடத்துல ஆன்சரே போலுச்சு. நீங்க 82% போட்டீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? நீங்க பிளஸ்ல 82ன்னு போடலாம், ஆனா நீங்க மைனஸ்ல 58ங்கிறத நம்மளுக்கு போடணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கணக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அப்போதைக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியுங்க. இப்ப நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க, 2 நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 53. அடுத்து 2 பெருக்குனா என்ன வருது, எனக்கு 20 33 660 அப்படிங்கிறது வருது. நம்மளுக்கு என்ன தெரியும், கடைசி 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் தெரியும். அப்ப புள்ளி வச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணீங்க, புள்ளி வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, போன தடவை என்ன பண்ணீங்க, இதை அப்படியே கூட்டுவீங்க, இந்த 6 இடத்துல வந்து இங்க கூட்டுவீங்க.
ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணனா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா இதை கழிச்சுக்கணும். 53ல இருந்து 6.60 நீங்க கழிச்சுக்கணும். எப்படி கழிக்கணுங்கிறத தெளிவா சொல்றேன். இப்ப பாருங்க, 53 அடுத்து என்ன பண்ணேன்னா எனக்கு 6.60 கழிக்கணும். 6ங்கிறது இங்க போடணும், 60ங்கிறது இங்க போடணும். என்ன சொல்லியிருக்கேன், நம்பருக்கு அப்புறம் புள்ளி இல்லைன்னா நம்மளுக்கு எத்தனை டிஜிட் உங்களுக்கு தேவையோ அத்தனை ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்ப எனக்கு 2 டிஜிட் தான் இருக்கு, நான் 2 ஜீரோ சேர்த்துக்கிட்டேன். எனக்கு புள்ளிக்கு முன்னாடி 6 இருக்கு, அதனால 6 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப நீங்க கழிச்சிங்கன்னா என்ன வருது, எனக்கு 0க்கு 0. இந்த இடத்துல 0ல இருந்து 6 போகுமா, போவாது. அப்ப இந்த இடத்துல கடை வாங்குறேன், 2 ஆயிருச்சு, இங்க 10 ஆயிருச்சு. 10ல இருந்து 6 போகுமா, 4. அடுத்து என்ன ஆகுது பாருங்க, 2ல இருந்து 6 போகுமா, போவாது. அப்ப இங்க இருந்து 1 கடை வாங்கிக்கிறேன். கடன் வாங்கினீங்க, உங்களுக்கு இங்க 4 ஆயிருச்சு, இங்க 12 ஆயிருச்சு. 12ல இருந்து 6 போகுமா, போகும். போனா என்னது, உங்களுக்கு 6 ஆன்சர், மிச்சம் 4. உங்களுக்கு ஆன்சருங்கிறது 46.40 உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது உங்களுக்கு ரெண்டுக்குமே சேம் தாங்க. இந்த இடத்துல சேம் தான். என்னன்னு பாருங்க, ரெண்டுக்குமே கூட்ட தான் செய்றீங்க, பெருக்க தான் செய்றீங்க. அதே தான் இங்க 2 கூட்ட தான் செய்றீங்க, பெருக்க தான் செய்றீங்க. ஆனா எந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகுனா, இந்த இடத்துல உங்களுக்கு பிளஸ் இருக்குன்னா நீங்க பிளஸ் பண்ணணும், உங்களுக்கு ஆன்சர். இதே இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் இருக்குன்னா நீங்க மைனஸ் பண்ணணும், அதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? சேம் அதே தான். இந்த இடத்துல உங்களுக்கு பிளஸ் இருக்கு, அதனால நான் பிளஸ் பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்துச்சு. இதே இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருக்கு, ஸோ இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பிளஸ்ங்கிறது கிடையாது, யாரும் குழம்பிடாதீங்க. தெளிவா நான் அழிச்சு விட்றேங்க இதை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல வந்தனால நான் அதே தான் விஷயம், எனக்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, அதனால இது ரெண்டு என்ன பண்ணேன், மைனஸ் பண்ணேன், எனக்கு ஆன்சருங்கிறது மைனஸ்ல வந்துச்சு. புரிஞ்சா? இது எல்லாமே நெகட்டிவ் தாங்க. இது எல்லாமே எனக்கு நெகட்டிவ் தான். புரிஞ்சா? ரெண்டுமே மைனஸ் இருக்கும்போது எனக்கு மைனஸா தான் வரப்போகுது. அப்ப எல்லாமே நெகட்டிவ் தான். இது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்னு கொடுத்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க பிளஸ் ரெண்டுமே பிளஸ்ல வந்தா அது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இதே ரெண்டுமே மைனஸ்ல வந்தா அந்த இடத்துல அது நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ நீங்க கொஸ்டினை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியுங்க. தெளிவா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல எதுவுமே உங்களுக்கு புரியல, எனக்கு வந்து என்னன்னா பேசிக்கே நல்லா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா போட்டுக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100 இப்படிங்கிற ஃபார்முலாவில் நீங்க போட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே நீங்க சால்வ் பண்ணலாங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலாவில் நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாத்தீங்கன்னா தெளிவா பாருங்க. ராகேஷ் இஸ் த ஓனர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆன் எ எக்ஸ்பிரஸ் வே நியர் இஸ் ஃபீல்ட் the length and the breadth of the field are reduced by 30% and 10% respectively. What is the percentage decreasing in the area of the field அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் பிரெத்துங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், 1D தெரியும். 1D இருந்து நம்மளுக்கு எங்க போக சொல்லியிருக்காங்க, 2Dக்கு போக சொல்லியிருக்காங்க. 2Dனா என்ன தெரியும், நம்மளுக்கு ஏரியாங்கிறது தெரியும். அப்போ 1Dல இருந்து 2Dக்கு போனா நம்மளுக்கு என்ன தெரியும், 2 டைம்ஸ் சக்சஸிவ் பண்ணு. நம்மளுக்கு 2% கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 2% நீங்க சக்சஸிவ் போட்டா உங்களுக்கு ஆன்சர். அப்ப என்ன ஆகுது, எனக்கு 30%, அடுத்து 10%. அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகுது, எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. அப்ப டிக்ரீஸ் ஆகணும் என்ன பண்ணணும், ரெண்டே கழிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், நம்மளுக்கு ஸ்டெப்புங்கிறது இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டணும். கூட்டினா என்ன வருது, எனக்கு 40ங்கிறது வருது. அடுத்து ரெண்டே நீங்க என்ன பண்ணுவீங்க, பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது, உங்களுக்கு 30x10ங்கிறது எனக்கு 300ங்கிறது வரும். ஓகேங்களா? ஓகே. நான் பெருக்கிற நம்பர்ல இருந்து எனக்கு 2 டிஜிட் தான் நான் வச்சுக்க முடியும், மிச்சம் உள்ள டிஜிட் நான் முன்னாடி தள்ளணும்னு எனக்கு தெரியும். நான் முன்னாடி தள்ளிட்டேன். முன்னாடி தள்ளும் போது எனக்கு என்ன கூட்டணும், இந்த இடத்துல கழிப்பேனா, இந்த இடத்துல நான் கழிப்பேன். ஏன் கழிப்பேன், எனக்கு ரெடியூஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆக தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் கழிப்பேன். கழிச்சனா எனக்கு என்ன வருது, 37%. எப்படி, 40ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 37. அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு 37. புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே நீங்க ஃபார்முலால போடணும்னா தெளிவா பாருங்க. இந்த இடத்துல எனக்கு ஏங்கிறது என்ன இருக்குது, எனக்கு 30, பிங்கிறது 10 இருக்குது. எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. அப்ப -30, அடுத்து -10, அடுத்த என்னதுக்கு எனக்கு மைனஸ், அப்ப பிளஸ் 300 பை உங்களுக்கு 100ங்கிறது வந்துடும். ஓகேங்களா? எனக்கு 2 0க்கு 2 0 அடிச்சிட்டீங்க. அடிச்சா எனக்கு என்ன வருது, மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே கூட்டுவீங்களா, கூட்டும் போது -40 பிளஸ் 3ங்கிறது வருது. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னது, -37%. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் என்ன, உங்களுக்கு ஃபார்முலா என்னங்கிறது நீங்க இதுல எது உங்களுக்கு தேவையோ அது நீங்க தெளிவா எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. நம்மளோட ஒரே எய்ம்ங்கிறது என்னது, பென் பேப்பர் இல்லாம கொஸ்டினை சால்வ் பண்றதுதான். அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த கொஸ்டினை பென் பேப்பர் இல்லாம சால்வ் பண்ணி பார்க்கலாமா, பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, the price of the car is decreased by 15% and 20% in the 2 successive years respectively. What percentage of the price of the car is decreasing after 2 years? 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு குறைஞ்சிச்சு மொத்தமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியும், பென் பேப்பர் இல்லாம போடலாமா. இப்ப எனக்கு 15 இருக்கு, இங்கே 20 இருக்கு. கூட்டினீங்கன்னா எனக்கு 35 தெரியும். கரெக்டா?
இந்த 35க்கு மேல எனக்கு ஆன்சர் போக வாய்ப்பே கிடையாது. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 46 கிடையாது, நான் அடிச்சிட்டேன். அடுத்து என்ன ஆகுது, இது ரெண்டு நீங்க பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது, எனக்கு 15 2 30ன்னு தெரியும். ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஒரு ஜீரோ நான் கொடுத்துட்டேன். எனக்கு 2 ஜீரோ நான் தள்ளணும், தள்ளிட்டேன்னா எனக்கு 3ங்கிறது வருது. எனக்கு இந்த இடத்துல ரெண்டுமே எனக்கு டிக்ரீசிங் இருக்குது. அப்ப நான் கழிக்கத்தான் வேணும். கழிச்சனா எனக்கு என்ன வருது, 35ல இருந்து 3 கழிச்சனா எனக்கு 32ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? இப்படிதாங்க இந்த ட்ரிக்குங்கிறத நீங்க போடணும். ஓகேங்களா? நீங்க வந்து பென்னு பேப்பர் எடுத்து நீங்க போடுறீங்கன்னா இந்த ட்ரிக்கு படிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. நீங்க ஃபார்முலாலே ஸ்ட்ரெயிட்டா போட்டு போயிடலாம். ஸோ இது எப்படி போட்டேங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னங்கிறாங்க பாருங்க, எனக்கு 15%. ஓகேங்களா? 15%. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எனக்கு 20%. அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, எனக்கு 15 + 20ங்கிறது எனக்கு 35ங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து இது ரெண்டு பெருக்குனீங்கன்னா 30, அப்போ 300ங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா? எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியும், 2 டிஜிட் தள்ளி பெருக்கின வேல்யூல இருந்து புள்ளி வைக்கணும்னு தெரியும். அப்போ 1 இங்க 2, அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டேன். மிச்சம் உள்ள நம்பர் என்ன பண்ணணும், முன்னாடி தள்ளணும். முன்னாடி தள்ளி கூட்டணுமா கழிக்கணுமா, இந்த இடத்துல நம்ம கழிக்கணும். ஏன் கழிக்கணும், நம்மளுக்கு டிக்ரீசிங்னு வந்திருக்கு. அப்ப கழிக்கணும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 35 - 3ங்கிறது என்ன வரும், 32%. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 32%. இதைத்தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு மைண்ட்லயே போட்டு சொன்னேன். அப்ப நீங்க இதே மைண்ட்ல போடலாமா, இல்ல மைண்ட்ல போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்ப என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, if radius of the sphere is decreased by 48%, then by what percentage do the surface area decreasing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1Dன்னு இருந்திருக்கு. இந்த 1D வந்தனால நம்மளுக்கு 2Dக்கு போறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல 2 டேர்ம்ஸ்க்கு வந்தனால நம்ம சக்சஸிவ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகேன்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு நம்பர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க, 48, அடுத்து எனக்கு 48. இது ரெண்டுக்கு நான் வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்ப இது ரெண்டுக்கு நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா 48, 48. நீங்க கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 96ன்னு வருது. 96க்கு மேல ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா, இல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா போட்டாகணும். இப்ப இந்த இடத்துல நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்குன்னா, 2304ங்கிறதா உங்களுக்கு இதோட ஸ்கொயர்டுங்க. ஓகேங்களா? இது எப்படி நான் இவ்வளவு ஸ்பீடா போட்டேன்னா தெளிவா பாத்துக்கணுங்க. இப்ப 48க்கு எனக்கு ஸ்கொயர் தேவை. அப்ப எனக்கு 48 ஸ்கொயர் தேவைன்னா இது 50 பக்கத்துல இருக்குது. ஓகேங்களா? இப்ப 50 பக்கத்துல இருக்குன்னா எனக்கு 50ல இருந்து 48 எவ்வளவு டிஸ்டன்ஸ், எனக்கு -2ங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப இதுக்கான ஸ்கொயர் வேல்யூ என்னது, எனக்கு 04. ஓகேங்களா? 2 டிஜிட் நம்மளுக்கு தேவை, அதனால 04ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணேன்னா, எனக்கு 50ல பாதி என்னது, எனக்கு 25ன்னு தெரியும். அப்ப இந்த 25ல இருந்து இந்த -2 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 23. இதே மாதிரி வந்தனா நீங்க 49க்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, 46க்கு ட்ரை பண்ணி பாருங்க, 43க்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதானே? அப்படி ஒர்க் ஆச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா, இப்ப மேல ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இதை விட உங்களுக்கு என்னென்ன அந்த விஷயத்துல வேணும் அப்படிங்கறத இந்த ஸ்கொயரை பத்தி ஈஸியா நீங்க எல்லா நம்பரும் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? தெளிவா பாத்துக்கிறேங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்குள்ள போறோம். நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்ப இருக்கும்போது 2304ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கின வேல்யூல இருந்து நம்ம 2 டிஜிட் தான் எடுப்போம், மிச்சம் உள்ளதை நம்ம புள்ளி வச்சு முன்னாடி தள்ளிடுவோம் தெரியுது. அப்போ முன்னாடி தள்ளிட்டோம். முன்னாடி தள்ளும்போது இடத்துல கூட்டுவீங்களா கழிப்பீங்களா, இந்த இடத்துல நான் வந்து கழிப்பேன். ஏன், எல்லாமே நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது, அதனால நான் கழிப்பேன். கழிச்சேன்னா எனக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் நான் 23 கழிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா இதுதான் எனக்கு ஆன்சருங்கிறது தெளிவா தெரியுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 96 23 நீங்க கழிக்கும் போதே உங்களுக்கு என்ன வருதுன்னா 73ங்கிறது வந்துருச்சு. அடுத்து நீங்க 0.4 கழிக்கணும். அப்ப 73ல இருந்து 1 72ங்கிறதா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்படிங்கிறத நீங்க தெளிவா போடலாம். அப்படி இல்லை நான் கழிச்சு தான் போடுவேன் அப்படின்னா தெளிவா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, 96 இருக்குது, அடுத்து 23 இருக்குது. இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் முழு நம்பரை கழிங்க. 96ல இருந்து 23 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 73ன்னு வந்துருச்சு. அடுத்து எனக்கு 0.04ங்கிறது எனக்கு மிச்சம் இருக்கு. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப நான் இதுல இருந்து கழிச்சனா எனக்கு என்ன வருது, இதுக்கு முதல் நம்பர் நான் போடுவேன் 72ங்கிறது. மிச்சம் எனக்கு 1ங்கிறது இருக்கு. 1ன்னா எனக்கு என்னது 100 ஆயிருச்சு. ஓகேங்களா? 100ல இருந்து 0.4 கழிச்சா என்ன வருது, எனக்கு 0.96ங்கிறது எனக்கு ஆன்சர். அப்ப இதுதாங்க எனக்கு 72.96ன்னு சொன்னேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு கொஸ்டினை போடுறீங்களோ அதை விட நீங்க ஆப்ஷன்லயே உங்க கண்ணு இருந்தா மட்டும்தான் நீங்க டப்புன்னு நெக்ஸ்ட் கொஸ்டினை போட்டு நீங்க போயிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இப்ப பிளஸ்ல இருந்துச்சுன்னா பிளஸ்ல இருந்துச்சு, இன்க்ரீஸ்ல இருந்துச்சு, அப்ப நீங்க கூட்டுனீங்க. இதே டிக்ரீஸ் இருந்துச்சு, அப்ப நீங்க கழியுனீங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ன்றாங்க, அடுத்து டிக்ரீஸ்ன்றாங்க, நெக்ஸ்ட் டிக்ரீஸ்ன்றாங்க, அடுத்து இன்க்ரீஸ்ன்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு என்னன்னுங்கிறது தெளிவா நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப எந்த கணக்கா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல வந்து 2 விஷயமா பிரியும். ஒன்னு என்ன ஆகும், நம்மளுக்கு சேம் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் நம்பரா இருக்கும். ஓகேவா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லா கணக்குக்குமே
இது ரெண்டுக்குமே நான் வந்து என்னன்னா சேம் மெத்தட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டா? இப்போ இதுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் வரப்போகுது. இப்போ சேம் நம்பரா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 15% உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 15% டிக்ரீஸ் ஆகுது, இப்படி கொடுப்பாங்க. அது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 15% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 16% உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வேற வேற நம்பர் இருக்கும். இவ்வளவுதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இதே உங்களுக்கு சேம் நம்பரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுன்னா x² / 100. ஓகேங்களா? -x²/100. அப்ப ஆன்சருங்கிறது எப்பவுமே உங்களுக்கு நெகட்டிவா தான் வரும் அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, மொதல் விஷயம் இந்த இடத்துல இவ்வளவுதாங்க ஃபார்முலா. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு 15% கொடுத்துருக்காங்க. இதுக்கே நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு -15² எனக்கு 100ங்கிறது தெரியும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், 15² என்னது எனக்கு 225 எனக்கு 100ங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நான் 2 0 இருக்குது. அப்ப நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன், 1 2. அப்ப ஆன்சருங்கிறது -2.25. அப்ப ஆன்சருங்கிறது என்னது உங்களுக்கு 2.25ங்கிறது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெளிவா போடுவீங்க இந்த இடத்துல. ஓகே, இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துலதான் நீங்க முதல்ல படிச்சீங்க தெரியுமா ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கான ஒரே ஒரு இடம்னா இந்த ஒரு இடம் தாங்க. இப்ப பிளஸோ மைனஸோ ஆகுது, இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகுது, இல்ல டிக்ரீஸோ இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஃபார்முலா? +or-x, அடுத்து +or-y, அடுத்து +or-xy/100. ஓகேங்களா? பேலன்ஸ் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்து இதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் வச்சு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல நீங்க கொஸ்டின்லேயே தெளிவாயிருவீங்க. இப்ப பாருங்க, if the length of the rectangular is decreased by 30% and then breadth is increased by 30%, find the change of the percentage in the area அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு கொஸ்டின்ங்கிறது நம்மளுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப லென்த்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், 1Dன்னு தெரியும். ஏரியாங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், 2Dன்னு தெரியும். இது உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது 4வது கான்செப்ட்ல இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதைத்தான் இப்ப கேட்டுட்டு வர்றாங்க எஸ்எஸ்சியில. அப்ப இந்த கொஸ்டின் நீங்க நல்லா படிச்சுக்கணும். எஸ்எஸ்சியில கேட்கறாங்கன்னா அடுத்து ரயில்வேலையும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அங்க எனக்கு 1Dல இருந்து 2D கேட்டிருக்காங்க. இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஆனா என்ன ஆகுது, எனக்கு சேம் பர்சன்டேஜ். சேம் பர்சன்டேஜ்னா என்ன ஆகுது, எனக்கு சேம் நம்பர். சேம் நம்பர்னா ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும், இந்த இதுல என்ன பார்த்தோன்னே எனக்கு ஆன்சருங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும். இதுதான் எனக்கு ஏதான் ஆன்சருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் இல்ல, கரெக்டா? அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஃபார்முலாங்கிறது என்ன தெரியும், -x²/100ங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? எனக்கு இப்ப 13 தான் எக்ஸுங்கிறது தெரியும். அப்ப 13ஓட ஸ்கொயர் என்ன தெரியும், 169 எனக்கு 100 தெரியும். கீழே 2 0 இருக்குன்னா எனக்கு மேல என்ன பண்ண 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்ப 1.69 மைனஸ்ங்கிறது இருக்குன்னா அப்ப எனக்கு டிக்ரீஸ் தான் ஆன்சர். எனக்கு இதான் ஆன்சர். புரிஞ்சா? இப்ப நீங்க அடுத்த வர கொஸ்டின் எல்லாம் பென்னு பேப்பர் இல்லாம ட்ரை பண்ணுவீங்களா? தப்பு நீங்க இதுக்கு வந்து பென்னு பேப்பர் இல்லாம நீங்க யோசிங்க பார்ப்போம். யோசிச்சு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த கொஸ்டின் இதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ரெண்டு ஒரே சேம் பர்சன்டேஜ், ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஃபார்முலா தெரியும் தானே உங்களுக்கு, சேம் நம்பர் உங்களுக்கு ஒன்னு இன்க்ரீஸ் ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது. என்ன ஃபார்முலா, அதை போட்டு நீங்க ஆன்சர் பண்றீங்க. நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் தாங்க, இதுக்கு நான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, the salary of the employee is the increasing by 10% and then the increasing salary is reduced by 10% and percentage of the loss in the salary of the employee. 10% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க, அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்து இன்க்ரீசிங் சேலரியில வந்து என்னன்னா 10% உங்களுக்கு ரெடியூஸும் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல, எனக்கு 1%. ஓகேங்களா? 100 அப்போ 1%. அப்போ 14க்கு என்ன ஆன்சர், எனக்கு 1%. இவ்வளவுதாங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா உங்களுக்கு 10% அப்போ உங்களுக்கு இதுக்கான ஸ்கொயர் என்னது, எனக்கு 100ங்கிறது தெரியும். -100. அப்போ நீங்க அடிச்சீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு 100க்கு 100க்கு நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு -1ங்கிறது ஆன்சரு. அப்போ அதான் 1ங்கிறது நான் சொன்னேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மாடல் போறாங்க. நெக்ஸ்ட் மாடல் என்னன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் வந்து சேம் நம்பர் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் போறோம். என்ன பாருங்க, a number is increased by 25% and then the decreasing by 16%. What is the percentage is the resulting number less than the more than the original number அப்படிங்கறதான் கேள்வி. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, எனக்கு 25% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, எனக்கு 16% எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்ப
இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த இடத்துல சேம் நம்பரா, இந்த இடத்துல நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா தான் போட்டாங்கன்னு தெரியும். அப்ப ஃபார்முலா போட்டாங்கன்னா தெளிவா பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு ஒய், அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் XY/100 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தெளிவா பாருங்க. எனக்கு எக்ஸுங்கிறதுக்கு என்ன இருக்கு, 25%, ஒய்ங்கிறதுக்கு என்ன இருக்குது, -16%. அப்ப நீங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பிளஸ் 25% மைனஸ் 16%, இது ரெண்டும் நீங்க பெருக்கி போடுறதா இந்த இடத்துல. அப்ப 25 × 16 உங்களுக்கு என்ன தெரியும், அப்ப 400ங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா? அப்ப எனக்கு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்ப 400 பை உங்களுக்கு 100ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை தெளிவா. அப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்க, 2 0க்கு 2 0 எனக்கு கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு கடைசியில என்ன வருது, 25 மைனஸ் 16 மைனஸ் 4. அப்ப நீங்க மைனஸ் மைனஸ் நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, -20 25 இருக்கு. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வரும், 5% வந்திருக்கும். 5% இன்க்ரீஸா டிக்ரீஸா, இன்க்ரீஸ். ஓகேங்களா? 5% இன்க்ரீஸ். புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறாங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னங்கிறத தெளிவா பாருங்க. The salary of the worker is first increasing by 25%, then decreasing by 12%. The percentage change in the salary is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணது 25% தெரியுது. அப்ப எனக்கு கண்டிப்பா வந்து எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆன்சரா வந்திருக்குமே பொழுது, டிக்ரீசிங் எனக்கு ஆன்சரா வந்திருக்காது. அப்ப நான் இது ரெண்டையும் நான் தள்ளிடுவேன். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சு எனக்கு, நம்பருங்கிறது எனக்கு 25%, அடுத்து வந்து என்னன்னா 12% தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நெக்ஸ்ட் எனக்கு இது ரெண்டுமே வந்து என்னன்னா, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்னு வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. அப்ப நம்மளுக்கு இப்படி இருந்தா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒய், அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் XY/100ங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக தான் 25% இருக்கு, அடுத்து ஒய்ங்கிற இடத்துல தான் உங்களுக்கு 12% இருக்கு. 25% இன்க்ரீஸா, ஃபர்ஸ்ட் உள்ளது இன்க்ரீஸ், ரெண்டாவது உள்ளது டிக்ரீஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எக்ஸுக்கு பதிலாக பிளஸ் 25% மைனஸ் 12 மைனஸ் இது ரெண்டு பெருக்குனீங்கன்னா என்ன வருது, 12 × உங்களுக்கு 25 பெருக்குனீங்கன்னா 4 டிவைட் பண்ணி 3, அப்போ 300 பை உங்களுக்கு 100ங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 0க்கு 2 0 அடிச்சிட்டீங்க. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருது, பிளஸ் 25 மைனஸ் உங்களுக்கு 15ன்னு வந்திருக்கும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், 10% தான் எனக்கு இன்க்ரீஸுங்கிறது வந்திருக்கும். புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு நிறுவனத்தில் அனைத்து ஊழியர்களும் சமமான சம்பளம் பெறுகிறார்கள். ஊழியர்களின் எண்ணிக்கை 20% அதிகரிக்கப்பட்டால் ஒருவருக்கொருவரான சம்பளம் 18% குறைக்கப்பட்டால் மொத்த சம்பளம் எத்தனை சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப 20% இருந்ததுன்னா நம்மளுக்கு ஊழியரை கூட்டுறாங்க, அடுத்து அதனால 18% இருந்ததுன்னா உங்களுக்கு சம்பளம் ஒரு ஹெட்டு கம்மி ஆகுன்றாங்க. இப்ப இந்த இடத்துல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 20% அது என்ன ஆகுது, எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து என்ன ஆகுது, எனக்கு 18% வந்ததுன்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலாங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒய், அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் XY/100ன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், எக்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு இது இருக்கு, ஒய்ங்கிற இடத்துல இது இருக்குது. அப்ப பிளஸ் 20 மைனஸ் 18 இது ரெண்டு என்ன வருது உங்களுக்கு 36, ஒரு 0க்கு 0 பை 100ங்கிறது உங்களுக்கு தெரியும். 0க்கு 0 கேன்சல் பண்ணேன், ஒரு 0 இருக்குது. அப்ப நான் புள்ளி இப்படி வச்சுப்பேன். அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 20 மைனஸ் 18 மைனஸ் 3.6ங்கிறது எனக்கு வருது. இது ரெண்டு நீங்க கூட்டுவீங்களா, ஏன்னா மைனஸ் மைனஸ் இருக்கு, அப்ப கூட்டுவீங்க. அப்ப 20 மைனஸ், ஏன்னா பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டேன், கூட்டினா என்ன வருது, எனக்கு 21.6ங்கிறது உங்களுக்கு வருது. அப்ப இந்த இடத்துல நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 1.6% தான் ஆன்சர். அப்போ 1.6% இதான் ஆன்சர். புரிஞ்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தெரிய பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, CHSL வந்து 2024 கேட்ட கொஸ்டினுங்க. விற்பனை குறைந்தால் ஒரு பொருளின் விலை முதலில் 40% அதிகரிக்கப்பட்டது, பின்னர் 45% குறைக்கப்படுகிறது, இறுதியில் விலை ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இன்க்ரீசிங் அதிகமா இருக்கா டிக்ரீசிங் அதிகமா இருக்கா தெளிவா பாருங்க. இன்க்ரீசிங் எனக்கு 40% தான், ஆனா டிக்ரீசிங் எனக்கு 45%. அப்ப எனக்கு இது ரெண்டு வருமா, எனக்கு இது ரெண்டு வராது, ஏன்னா எனக்கு டிக்ரீஸ் தான் அதிகம். அப்ப எனக்கு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்ணுவேன், எனக்கு இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன்,
இதை நான் ஒய்ன்னு எடுத்துப்பேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸா, அப்போ ப்ளஸ் 40 மைனஸ் உங்களுக்கு 45, இது ரெண்டு பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 90 180. அப்போ 180 ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ பை 100ங்கிறது இருக்கு. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிருவீங்களா, அடிச்சிட்டீங்க. அப்போ 40 மைனஸ் இது ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 53 63ங்கிறது உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? இப்போ நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு -23%. அப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு -23%. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டின் என்னங்கிறத தெளிவா பாருங்க. The price of the car is first increasing by 35% and then after the price is decreasing 25% due to the retention in the sale. What is the net percentage change in the final price of the car அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இது வந்து என்னன்னா ஒரு மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்குது. அதனாலதான் நான் எடுத்து வந்தீங்க. அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. அதனாலதான் நான் தெளிவா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கிறது எனக்கு இன்க்ரீஸ்ங்கிறது எனக்கு 35% இருக்குது, டிக்ரீஸ்ங்கிறது 25%ல இருக்கு. அப்ப எனக்கு இன்க்ரீஸ் தான் எனக்கு ஆன்சர் வரப்போகுதுங்கிறது தெளிவா தெரியும். அப்ப டிக்ரீஸ்ங்கிறது எனக்கு தப்பு. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் வாங்க. ரெண்டாவது விஷயம் எனக்கு என்ன இருக்கு 35%, அடுத்தது என்னன்னா எனக்கு 25% இருக்கு. ஓகேவா? ஓகேங்க. இந்த இடத்துல எனக்கு இதுவும் ஆன்சர் இல்லை, எனக்கு இதான் ஆன்சருங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா எனக்கு கீழே நீங்க என்னதான் போட்டாலும் எனக்கு 100ங்கிறது தான் வரும். ஓகேங்களா? இப்ப நீங்க ஃபார்முலாவே போட்டு பாருங்க. +r - x +r - y +r - xy/100 தான் இருக்கு. அப்ப 100ஓட உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டிவிசிபிள் தான் வருமே போலிச்சு. 100ஆல டிவைட் ஆகாத நம்பர் கேட்க போறது இல்லை. அப்போ 3ங்கிறது எனக்கு வருமா? வரவே வராது. அதனாலதான் நான் அது வராதுன்னு நான் அடிச்சேன். ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இங்க இந்த ஃபார்முலா தான் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தெளிவா வாங்க போட்டுருவோம். இப்ப எனக்கு என்ன தெரியும்? எக்ஸுக்கு பதிலாக எனக்கு 35 இருக்குன்னு தெரியும். 35 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப +35 அடுத்து -25 அடுத்து ரெண்டு நீங்க பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 25ஆல பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா இதை நீங்க 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்ப 8 மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்கும் 3ங்கிறது இருக்கு. 3னா 7 அடுத்து வந்துன்னா உங்களுக்கு 5. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அது 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சிட்டேன். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க +35 மைனஸ் இது ரெண்டையும் நீங்க கூட்டுவீங்களா? கூட்டினா எனக்கு என்ன வருது? 8 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 33.75 வருது. கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 1.25 வருது. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. இந்த 25 நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு மிக்சர் ஃபிராக்ஷன்ல மாத்தலாம். அது எப்படின்னா நீங்க 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாத்தலாம். அப்போ 1 அடுத்து 1/4%. அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு இது தாங்க. ஓகேங்களா? இந்த 3ங்கிறது ஏன் வரல? எனக்கு 100ஓட ஃபேக்டரைசேஷன் எனக்கு 3 வர வாய்ப்பே இல்லை. அதனாலதான் எனக்கு 3 வரல. தெளிவா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே நண்பா, இப்போ வரை நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம தெளிவா நம்ம டைப் வைஸா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 டைப்பையும் சேர்த்து ஒரு டைப்புக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க போறேன். ஓகேங்களா? அந்த கன்க்ளூஷன் நீங்க பார்த்த பாட்டு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிரும் இந்த சாப்டர்ல. ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுல 2 விதமா உங்களுக்கு கொஸ்டின் பிரியும். என்னென்ன பிரியும்? இப்ப எதா இருந்தாலும் 2 விஷயம் இருக்கும். ஒன்னு சேம் நம்பரா இருக்கும், இன்னொன்னு டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கும். கரெக்டா? அதே தான் உங்களுக்கு ரெண்டுமே டிக்ரீஸா இருந்தாலும் சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்னு இருக்கும். அதே தான் உங்களுக்கு கலந்து வந்திருந்தாலும் சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்னு இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு இதுல எந்த குழப்பமும் இருக்காது. எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன மெத்தட் நம்ம போடணுங்கிறத தெளிவா நம்மளுக்கு தெரியும். இந்த எல்லாத்துக்குமே நீங்க ஒரே ஃபார்முலால நீங்க போட முடியும். எல்லா கொஸ்டினும் இதுல இருந்து நீங்க A to Z இதுவரை நீங்க என்னன்னா ஒரே ஃபார்முலா +r - x +r - y +r - xy/100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலால போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம் 100%. இதுல உள்ள எல்லாத்துக்குமே இப்ப சேம் நம்பரா இருக்கட்டும், டிஃபரெண்ட் நம்பரா இருக்கட்டும், உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், டிக்ரீஸ் ஆகட்டும், இன்க்ரீஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா போடலாம். ஆனால் நீங்க வருங்காலத்துல நீங்க டைமருக்குள்ள நீங்க போடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காண்டி என்னன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கும் ஒண்ணு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க ஷார்ட்கட்ல. அது என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த சார்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் நம்ம சேம் நம்பரா இருக்குதோ இல்ல டிஃபரெண்ட் நம்பரா இருக்குதோ இது ரெண்டுக்குமே என்ன பண்ணோம்? நம்ம சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். இதே தான் உங்களுக்கு ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு சேம் நம்பரா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கட்டும், இதுக்கு நம்ம சேம் மெத்தட் தான் பார்த்தோம். ஓகேங்களா? என்ன மெத்தடுங்கிறது இதுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு நான் தெளிவா சொல்லுவேன். அடுத்து என்ன பார்த்தோம்? இதே உங்களுக்கு வந்தோம்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது இல்ல இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. இப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணோம்னா நம்ம சேம் நம்பர் இருந்தா -x²/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பரா இருந்துச்சுன்னா +r - x +r - y +r - xy/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். புரிஞ்சா? இவ்வளவுதான். இந்த சேம் மெத்தட்னு சொல்றீங்களா? அந்த சேம் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். இதை தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். என்னன்னா 10% அடுத்து வந்து என்னன்னா 12%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து என்னன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுதுன்றேன்.
இந்த இடத்துல வந்து என்னன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்ற. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா சேம்ங்க 10-12% இருக்கு. இது ரெண்டே கூட்டுவானா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கூட்டினா எனக்கு என்ன வருது 22ங்கிறது வருது. அடுத்து என்ன பண்ணுவேன் இது ரெண்டே பெருக்குவானா பெருக்குனா என்ன வருது எனக்கு 120ன்னு வருது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பெருக்கன் நம்பர்ல இருந்து பெருக்குனது 120 தானே இந்த பெருக்கன் நம்பர்ல இருந்து நம்ம 2 டிஜிட் தான் வச்சுக்கணும். பேலன்ஸ் நம்பரை நம்ம முன்னாடி கொடுத்துறணும். ஓகேங்களா? அப்ப 2 டிஜிட்டை வச்சுட்டு நான் புள்ளி வச்சிட்டேன். அப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு 1ங்கிறது இருக்கு. அப்ப இந்த 1ங்கிறத நம்ம முன்னாடி கொடுத்துறேன்னு கொடுத்து எனக்கு இதே இந்த இடத்துல பிளஸ் இருக்குன்னா நான் இந்த இடத்துல பிளஸ் பண்ணேன். பிளஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரும் எனக்கு 23 எனக்கு 0.20ங்கிறது இங்க இருக்குது. அப்போ 0.20 நான் இங்க போட்டப்பேன். அப்ப எனக்கு இதுதான் ஓவரால் பெர்சன்டேஜ். புரிஞ்சா? இது எனக்கு பிளஸ்ன்னு வந்தா இதே உங்களுக்கு வந்து மைனஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கிறேங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தெளிவா பாருங்க. இது ரெண்டு நீங்க கூட்டுவீங்க. கூட்டினா எனக்கு என்ன வருது 22. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவீங்க இது ரெண்டையும் பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது எனக்கு 120. இதுவரை இங்கே என்ன நீங்க பண்ணுனீங்களோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான் இங்கே பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மாறும். என்ன மாறும்னா நம்ம என்ன பண்ணுவோம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். இது வரை புள்ளி வச்சிட்டீங்க. இது வரை உங்களுக்கு சேம் தான். ஓகேங்களா? புள்ளி வைக்கிறது வரை உங்களுக்கு வந்து இங்கேயும் அதே தான். பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் இது வரை சேம் தான். இதுக்கு அடுத்து தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். என்ன விஷயங்கிறத தெளிவாக பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த பேலன்ஸ் 1 இருக்குதா இந்த 1 இங்கே கொண்டு போய் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல நீங்க கூட்டி இருப்பீங்க. ஓகேங்களா? கூட்டி இருக்கீங்களா? கூட்டி தான் உங்களுக்கு 23ங்கிறது வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணனா எங்களுக்கு மைனஸ் டிக்ரீஸ்ன்னு ஆகுதுன்னா அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணனா நீங்க கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் உங்களுக்கு பாருங்க மொத்த நம்பரே கழிக்கணும். இந்த இடத்துல நீங்க கூட்டினீங்க மொத்த நம்பரை எப்படின்னா 1.20 நீங்க அப்படியே கூட்டிக்கிட்டீங்க. கூட்டினா உங்களுக்கு 23.20ன்னு வந்துச்சு. இந்த இடத்துல 1.20 நீங்க கழிக்கணும். கழிச்சா என்ன வருது எனக்கு ஃபர்ஸ்ட் 1 மட்டும் முழு நம்பரை நான் கழிக்கிறேன். கழிச்சனா எனக்கு என்ன வருது 21.20ங்கிறது எனக்கு இங்க இருக்குது. கரெக்டா? கரெக்டுங்க. அடுத்து என்ன பண்ணணும் இந்த 0.20 இந்த இடத்துல நீங்க கழிக்க தான் செய்யணும் போடுச்சு கூட்டக்கூடாது. இப்போ நீங்க கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 1 நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பெரிய நம்பர்ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 பேலன்ஸ் எனக்கு 1 இருக்கு. அந்த 1ல இருந்தா 0.20 கழியுது. அப்ப 0.20 கழியுதுன்னா எனக்கு ஆன்சர் 0.80. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி கழிக்கணுங்கிறத நான் மேலே சொன்னேன். அதனாலதான் இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல சிம்பிளா சொல்ற ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணீங்க இந்த 23 கூட பாயிண்ட் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்க கூட்டிக்கிட்டீங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க 22 1.20 இதை நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 1 இங்க கூட்டிக்கிட்டீங்க. அதுக்கடுத்து இதே நீங்க கூட்டிங்கனாலும் 0.20 அப்படியே தான் வரும். ஆனா இந்த இடத்துல அதே விஷயத்த தான் என்ன பண்ணோம் இது நம்ம கழிச்சோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் கூட்டுறேன்னு சொல்லும் போது ஒரே விஷயம் என்ன ஆகுதுன்னா இந்த 0.20ங்கிறது அப்படியே பக்கத்துலேயே வந்துடும். இப்போ நான் இதை கூட்டுறேன்னா நம்பரை மட்டும் எனக்கு கூட்டினாவே 0.20 பக்கத்துலேயே வந்துடும். பக்கத்துலேயே வந்தால் என்ன ஆகும் எனக்கு 23.20ங்கிறது வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நான் கழிக்கும் போது என்ன ஆகுது எனக்கு 22.1.20ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு கழிக்கும் போது என்ன ஆகுது 1 நான் கழிப்பேன். 1 கழிச்சேன்னா எனக்கு 21ன்னு வந்துடும். அடுத்து 0.20 கழிக்கணும். அப்போ 20. எனக்கு 80ங்கிறதா ஆன்சர் வரும். புரிஞ்சுல தெளிவா? இது புரியலன்னா நீங்க சொல்லுங்க. எப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக் வீடியோ போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாளைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா 3 வருஷத்துக்கான டேர்ம்ஸ் 4 வருஷத்துக்கானதை என்னென்ன ஷார்ட்கட்ல நம்ம போட முடியுங்கிறத தெளிவாக பார்ப்பேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன் நீங்க என்னன்னா நீங்க கமெண்ட் சொன்னாதான் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியா உங்களுக்கு வந்து புதுசா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதனால உங்களுடைய கமெண்ட்டை நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.